மொபிலிட்டிஸ் அண்ட் லைசன்சஸ் பத்தி பேசுவோம். வண்டி லைசன்ஸ் எடுக்கிறது, எப்படி வண்டி லைசன்ஸ் எடுக்கிறீங்க? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ ஊருக்குள்ள சென்னைக்குள்ளேயே நீங்க போறதுக்கு வரதுக்கு வந்து என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. சரியா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போகும்போது லைக் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பஸ், ட்ரெயின் அண்ட் ஆல்சோ ஃப்ளைட்டு ஆப்ஷனல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எப்படினாலும் போய்க்கலாம். ரோட்வேஸும் பெட்டராகவும் இருக்குது. ஹைவேஸ் 4 லைன் அண்ட் 6 லைன் எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பர்சனலாக ஒரு கார் இருந்தாலும் அவங்களாலையும் ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். வேறு ஆக்சசிபிள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வில்லேஜஸ்க்கும் ஓரளவில் நல்லாவே கனெக்டிவிட்டி இருக்குது. அதேமாதிரி ஒரு சில இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஓல்வோ பஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு எக்கனாமிக் பேசிக்காகவும் யாருனாலும் அதில் போய்க்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தேர் விஷ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெட்ரோஸ் இருக்குது. சென்னை, பெங்களூர், டெல்லி, இந்த மாதிரி மும்பை, அதில் எல்லாமே மெட்ரோஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு ஏரியாவிலேருந்து இப்போ சென்னையில் நான் இங்கேருந்து பண்ணிக்கலாம். அதேமாரி மினிமம் ஃபேர்லேயே நம்ம போய்க்கலாம். இப்போ நிறைய ஆப்ஸும் வந்திருக்கு. லைக் பைக் ரைடோ இல்லை ஆட்டோ ரைடு, அந்த கார் ரைடு, அந்த மாதிரி ஈஸியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா இதுலேயுமே இருக்குது. மெட்ரோ சிட்டிஸ்லேயும் இருக்குது, நான் மெட்ரோஸ்லேயும் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்னும் கொஞ்சம் பழசாகவே இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் இப்போ கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஃபேர் எல்லாமே ஓரளவு டீசென்ட் ரேட். இங்க டிரான்ஸ்போர்ட் கேட்டிங்கன்னா, மெயினான சிட்டீஸ்ல வந்து உங்களுக்கு ஹைலி கனெக்டட் பஸ்ஸஸ் இருக்கும். பஸ் நெறைய கனெக்டிவிட்டி இருக்கிற பஸ் இருக்கும். நெறைய ஃப்ரீக்வென்சி இருக்கும். அதே மாதிரி ட்ரெயின், டியூப்ன்னு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்ப லண்டன்லாம் போனீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட்லயே எக்கச்சக்க ட்ரெயின் ஓடும். டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரு மெட்ரோ விட ஃபாஸ்ட்டா ஓடுற மாதிரியான ஒரு ட்ரெயின். புல்லட் ஓகே. ட்ரெயின்ஸ் மாதிரி ஓடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி மெயின் சிட்டீஸ்ல இருக்கும். லண்டன்ல இருக்கு. பர்மிங்ஹாம்ல எங்க கிட்ட கேட்டீங்கன்னா, டியூப் மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த ஊர்ல ட்ராம் இருக்கு. பஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. பட் எதுவுமே வந்து கவர்ன்மெண்ட் பஸ்ஸஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாமே பிரைவேடைஸ்டு தான். ப்ரைவேட். பட் அது அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் பர்மிங்ஹாம்ல ஒரு பஸ் சர்வீசஸ் ஓடுதுன்னா, பர்மிங்ஹாம்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த கோவென்ட்ரின்னு போனோம்னா, அங்க வேற பஸ் இருக்கும். இங்க இருந்து இதுதான். இப்போ கோவென்ட்ரி, பர்மிங்ஹாம் எப்படி சொல்லலாம்னா, மதுரை, ட்ரிச்சி அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. அப்படி வச்சுக்கோங்களேன். பட் மதுரைக்கும், ட்ரிச்சிக்கும் நம்ம போனோம்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாடு அரசு பஸ் இதுதான் ஓடும். ஆமாம். நீங்க வந்து இங்க ஒரு பஸ் சர்வீசஸ் இருக்கும். அங்க ஒரு பஸ் சர்வீசஸ் இருக்கும். அந்த மாரி வேற வேற பஸ் சர்வீசஸ். இங்க ஒரு காசு வந்து இங்க வேற மாரி இருக்கும். அங்க வேற மாரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சிய கம்மி பண்ணிருவானுங்க. சிட்டீஸ்லயே நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ கம்மி பண்ணிருவானுங்க. வில்லேஜஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா பஸ்ஸே இருக்காது. இருக்காதா? அவங்கலாம் கார்ஸ் வச்சிருவாங்க. ரொம்ப கம்மி ஃப்ரீக்வென்சி இருக்கும். ஹார்ட்லி ஏதாவது ஒரு பஸ் போகும், வரும். சாட்டர்டே, சண்டே எல்லாம் உங்களுக்கு பஸ் இருக்காது. இங்கேயே பர்மிங்ஹாம்ல இருந்து நான் வெளியில போயிட்டேன். கொஞ்சம் தள்ளி பர்மிங்ஹாம்லயே கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கேன்னா, சிட்டி சென்டருக்கு வரணும்னா எனக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் ஒரு பஸ் இருக்கும். அந்த டைம கால்குலேட் பண்ணி நீங்க பஸ் யூஸ் பண்ணணும். அதுதான் இங்க வந்து பிரச்சனை. ஃப்ரீக்வென்சி இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் வந்து ஒரு ஸ்கெட்யூல் வச்சிருக்கானுங்க. அந்த ஸ்கெட்யூல்ல தான் போவாங்க. ஸ்கெட்யூல் இல்லன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே, சண்டே ஆயிடுச்சுன்னா ஃப்ரீக்வென்சி ரொம்ப கம்மியா இருக்கும். சில பஸ்ஸஸ் எல்லாம் சண்டே ரன்னே ஆகாது. அந்த ஏரியாக்கெல்லாம் வந்து அந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து யாருமே வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பஸ்ஸஸே இருக்காது. நாட் ஜஸ்ட் பஸ் மொபிலிட்டின்னு எடுக்கிறப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போறதா இருக்கட்டும், சில ஏரியாஸ்லலாம் வந்து ஸ்டோர்ஸே இருக்காது. இப்போ சில கடை எல்லாம் வந்து 11 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தான் இருக்கும் ஆன் சண்டேஸ். சண்டேஸ் நீங்க போகணும்னு யோசிச்சா கூட இதுக்கு மட்டும் தான் போகும். அந்த டைம்க்குள்ள போயிட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணாதான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க ஷாப்பிங் பண்ண முடியாது. அந்த ஓகே. மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருசா எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. கார் இருக்கணும் இங்க. பைக்ஸ் ரொம்ப கம்மி. கம்மி. ஃபார் த ஓகே. சேம் ரீசன் வெதர் ரீசன்னாலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஓட்ட முடியாது உங்களால. பைக் ரொம்ப கம்மி. பைக் வேஸ்ட் டாக்ஸிஸோ ஆப்ஸோ எல்லாம் அங்க கிடையாது. உபர் அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கு. பட் இது எல்லாமே டாக்ஸிஸ் தான். டாக்ஸிஸ் இல்லாட்டினா பஸ் இல்லாட்டினா ஓன் கார் தான். இப்போ ஓன் கார்னு எடுத்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து இங்க லைசன்ஸ் எடுக்கிறது வந்து இஸ் வெரி டஃப் ஜாப். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ரொவிஷனல் லைசன்ஸ்னு ஒன்று அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு தியரி டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணணும். தியரி டெஸ்ட்டை பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து லெசன்ஸ் எடுக்க முடியும். டிரைவிங் லைசன்ஸ் லெசன்ஸ் எடுக்க முடியும். அந்த லெசன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. 6 months to 1 year பீரியட் ஆகும். பேஸ்ட் அப்பான் நீங்க இந்தியால எவ்வளவு வண்டி ஓட்டியிருக்கீங்களோ அதை பொறுத்து. ஸோ இப்போ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில்
ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா ஆஃபீஸ் டைமில் ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்கும், அதே மாதிரி நிறைய ஆ, ஆ. க்ரௌடடாக இருக்கும். லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சண்டை போட்டு போவாங்க. அந்த அளவுக்குலாம் இங்கே மும்பை அண்ட் சென்னையிலே கூட இருக்கும், பஸ்ஸஸாக இருக்கட்டும். அதேமாரி நீங்கள் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இருக்கும், நிறையவே இருக்கும். பட் இது ஓவர் க்ரௌடாக இருக்கும்போது வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். டிராஃபிக் எல்லாமே இருக்குது, அந்த க்ரௌடட் அந்த ஒரு விஷயம் இருக்குது. கம்மிங் டு யுவர் லைசன்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப ஈஸி லைசன்ஸ் வாங்குறது. அதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் கூட. நிறைய ஆமா. ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்குது இந்த டிஸ்அட்வான்டேஜ் லைசன்ஸ். இருக்கு. ம், ம். ரொம்ப இங்க செக்ஸ் ஆனா இல்லை, அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். இங்க அதுதான். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பஸ் சொன்னீங்கல்ல, ரொம்ப கூட்டம் இருக்கும்னு. இங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, பஸ் ஃபுல்லா இருந்ததுன்னா நிப்பாட்டவே மாட்டானுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபுட் போர்ட் அடிக்கிறது, டோர்ஸே அதெல்லாம் கிடையாது. இருக்காது. இப்ப சென்னையிலலாம் வந்து ஃபுட் போர்ட் அடிப்பாங்க. ஏன்னா பஸ்ஸுக்கு நீங்க டோரே கிடையாது நம்ம ஊர்லலாம். பட் இங்க வந்து ஃபுல்லாவுமே க்ளோஸ்டு தான். டோர்ஸ் இருக்கும். நீங்க ஒரு ஒரு டோர் வழியா தான் என்டர் ஆகணும். ஒரு டோர் வழியா தான் அவுட் ஆகணும். இன்க்ளூடிங் ட்ரெயின்ஸ். இப்ப இங்கருந்து லண்டன் வரைக்கும் ஆஃபீஸ் போறவங்கலாம் வந்து பீக் ஹவர்ஸ்ல போறாங்கன்னா, ட்ரெயின் பயங்கர ஓகே, ரஷ்ஷா இருக்கும். ஓகே. அந்த பர்ட்டிகுலர் டைமுக்குன்னு உங்களுக்கு வந்து பிரைஸ் கூட இருக்கும். நீங்க புக் பண்ற டேட்டுக்கும், டைமுக்கும் ஏத்தாப்புல ட்ரெயினுக்கு வந்து வேற வேற பிரைஸ் வரும். ட்ரெயின் சர்வீசஸும் வேற வேற ட்ரெயின் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இங்க வந்து. அதுவுமே பிரைவேடைஸ் தான். ஒரு ட்ரெயின் வந்து இங்கருந்து 2 1/2 மணி நேரம் லண்டனுக்கு போற ட்ரெயின் வந்து உங்களுக்கு சீப்பர் டிக்கெட்டா இருக்கும். 1 1/4 மணி நேரத்துல போற லண்டன் ட்ரெயின் இருக்கு. வேற அது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கும். பஸ் வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் தான். எவ்ரி டே உங்களுக்கு ஒரே பிரைஸ் தான் இருக்கும். பட் ஏரியா வைஸ் வேற 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 பிரைஸ். ஓகே. இங்கே ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகாது கவர்மெண்ட் இதில். நைட் இதில் மேபி ஒரு குறிப்பிட்ட இது எக்ஸ்ட்ரா கேட்கலாம். பட் பொதுவாக ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. மோஸ்ட்லி எல்லா எல்லா எக்கனாமிக்காக போகிறதுக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் ப்ரைவேட் பஸ்ஸஸ், அதாவது அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட இது ப்ரைஸிங் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆ, லோயர் ஆ. சீட் அப்பர் சீட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் இருக்குது. டபுள் பிரைசிங் இருக்கு. இருந்தாலும் அது அந்த ஒரு ப்ராப்ளம். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. இப்போ என்கிட்ட லைசென்ஸ் எடுக்கிறது அப்படி கேட்டீங்கன்னா, இந்தியால எடுக்கிறது ஈஸி. இங்க எடுக்கிறது கஷ்டம். ஆனா, ஃபார் த சேஃப்டி ரீசன்ஸ் தட் யூ செட், லைசென்ஸ் நான் சரியா வண்டியே ஓட்டத் தெரியாம ஒரு லைசென்ஸ் எடுத்துட்டு 4 ஆக்சிடென்ட் பண்றேன் அப்படிங்கிறதுனால, தட் இஸ் நாட் ரைட் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். இங்க வந்து நம்ம ஒரு ரூல மாத்திட்டோம் அப்படின்னாலே, அங்கங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் ப்ராப்பரா லைசென்ஸ் எடுத்துட்டு நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னாலுமே வீட்டுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால தப்புகள் நான் தப்பே இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆக்சிடென்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியா நடக்கும். நம்ம ஜெனரலா ஓட்டுறப்பயே வந்து ரேஷ் டிரைவிங் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபார் த அட்லீஸ்ட் ஃபைன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாச்சும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருப்பாங்க இந்த ஊர்ல. பப்ளிக் இங்கே நிறைய டிரான்ஸ்போர்ட் ஈஸி. இங்க அங்க நிறைய நெறைய சாகசம் இருக்கும். பண்ணுவாங்க இங்கே. அதெல்லாம் இங்க ரொம்ப கம்மி. அதே மாதிரி இங்க ஹார்ன் அடிக்கிறதே கிடையாது. ஹார்ன் அடிச்சுட்டா ஆ முன்னாடி ஓட்டுறவன் பேன். வந்து பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படி யோசிப்பாங்க. நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் விச் ஐ மிஸ் பெர்சனலி. இந்தியால இருந்து நான் என்னத்த மிஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நடுவுல சொன்னீங்கல்ல ஆட்டோ அப்படின்னு ஒண்ணு. அவர தாங்க நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த ஊர்ல. அதுக்காகவே என்ட்ட கேட்டீங்கன்னா நான் இந்தியா வந்துடுறேன்டா. ஏதாவது ஒரு ஆட்டோ கிடைச்சிரும் உங்களுக்கு. நீங்க ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓகே, இருக்கும். ஆட்டோ ஓகே. அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளே இங்க கிடையாதுல்ல. சோ கிடையாது. அது நான் டெரிபிளா மிஸ் பண்ற ஒரு வெஹிக்கிள் அப்படி வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன்ஸ் நெறைய. இப்போ ரேபிடோ வந்துருச்சு. ஆட்டோலயே எனக்கு தெரிஞ்சு ஓலால நீங்க புக் பண்ணலாம், உபர்ல புக் பண்ணலாம். சோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ஐ பிரிஃபர் இந்தியா தான். பட் லைசென்ஸ் ப்ராப்பரா எடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வைஸ்ல யூகே பெட்டர். இங்கேயுமே ரைட் ஹேண்ட் சைடு டிரைவிங் தான். சோ இந்தியன் லைசென்ஸ் ஆமாம், இருந்தா இங்க நீங்க யூகே பேஸ்டு. ஓட்டலாம் தான். யூகே பேஸ்ட் தான். சோ இந்தியன் லைசென்ஸ் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் 1 இயர் இங்க வண்டி ஓட்டலாம். பட் ஸ்டில் இங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபைன் மேல ஃபைனா போட்டுருவானுங்க. ஐ திங்க் ஒரு பர்ட்டிகுலர் நம்பர் ஆஃப் உங்க மேல கேசஸ் வந்து 6 கேசஸ்க்கு மேல உங்களுக்கு விழுந்துச்சுன்னா உங்க லைசென்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க. சேஃப்டி ஃபார் த பீப்பிள் சேஃப்டி. அந்த கண்டிஷன்ல ஐ பிரிஃபர் யூகே. கண்டிப்பாக இங்கே சில இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்கேன் பண்ணுறாங்க, இந்த ம். ஸ்பீடுக்குரிய ஸ்பீடோமீட்டர் வந்து செக் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல அதை மிஸ் பண்ணிடுறாங்க, அதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட். ஒரு ம். குறிப்பிட்ட ஈஸியாக ரோடில் அதில் மட்டும்தான் அதை கரெக்டாக கிளிக் ஆகி செக் உங்களுக்கு ஃபோட்டோ பண்ணுவாங்க. வந்துடும். ஆ. அந்த மாதிரி எல்லா இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், சேஃப் அண்ட் டிரைவிங்கும் எல்லா பெட்டராக இருக்கும். ஏரியாலயும் இருக்கணும். இங்க பட் எல்லா ஆனால் இங்கே ஏரியாஸ்லயுமே டிராஃபிக் வந்து இருக்கும். ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோ ம். வந்து எங்கேனாலும் பூந்து போயிடலாம், பட் மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. ரொம்ப ஸோ கஷ்டம். ஆமா. டிராஃபிக் இஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இங்கே. அங்கே எப்படி? டிராபிக் பைபாஸ் பண்றாங்கல்ல. இப்ப அங்க நம்மளுக்கெல்லாம் டிராபிக் பைபாஸ் பண்றோம்ல. இங்க டிராபிக்க நீங்க பைபாஸே பண்ண முடியாது. நீங்க எந்த ஏரியால போயிட்டு சிக்னல் விழுந்துருச்சு, நிக்காம போயிட்டீங்கனாலும் உங்க வீட்டுக்கு ஃபைன் வந்துரும்.
அது வந்து எவ்ரி சிக்னல் ஏரியாலயும் கேமரா இருக்கும். எல்லா இடத்துலயுமே ஸ்பீட் லிமிட்டுக்கு உண்டான செக் இருக்கு. அந்த ஸ்பீட் லிமிட்ட தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா ஃபைன் போடுறது இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து நடக்கிறவங்களுக்குன்னு அங்கங்க சிக்னல்ல வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங்ன்னு இருக்கும். நீங்க ஒரு ஓகே. பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, வர்ற வண்டிக்கு ரெட் சிக்னல் போட்டுட்டு நம்மள சொல்லுவாங்க. சோ நம்ம கிராஸ் பண்ற வரைக்கும் வண்டி வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்க இங் பெடஸ்ட்ரியேஷன் நம்ம தான் பெடஸ்ட்ரியேஷன் நம்ம சேஃப்டி. அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப சேஃப்டி ரொம்ப கஷ்டம் இங்க. இப்ப நான் நாளைக்கு கார் வாங்குறேன்னா, நான் டிரைவரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா, அந்த கார நான் மட்டும் தான் ஓட்ட முடியும். அடிஷனல் டிரைவரா ஒருத்தர் ஆட் பண்றேன்னா, அவரு ஓட்டலாம். இந்த 2 பேர் தான் ஓட்டணும். 2 பேருக்கும் தனித்தனியா இன்சூரன்ஸ் கட்டணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இங்க. நான் நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னா, நான் அவங்க கார் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு முடியாது. நான் எந்த கார்ல நான் டிரைவரா ஆட் ஆயிருக்கேனோ, அந்த காருக்கு தான் நான் ஓட்ட முடியும். நம்ம ஊர்ல ஆனா அந்த யார் வேணா யாரு கார வேணா எடுத்து யாருனாலும் ஓட்டலாம்ல. எதுனாலும் பண்ணிக்கலாம். லைசென்ஸ் இருந்தா போதும். லைசென்ஸ் ஜஸ்ட் காமிச்சிட்டு விட்டுடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆ கேஸ் நம்ம மேல கேஸ் விழ நம்மளோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். டிரைவரோட இன்சூரன்ஸ் தான் இங்க. சோ அதனாலேயே இங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் ஆட்டோ, பைக் எல்லாமே இந்தியா. ஆனா லைசென்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஊரு பெட்டர் தான். சேஃப்டி இஸ் ஓகே. மோர் இம்பார்ட்டன்ட் என்ன ஆ இருந்தாலும். அதுதான். அதனால ஐ பிரிஃபர் திஸ் ஒன். பட் மத்த ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கிறதுனால, அதுக்கு வந்து நான் இந்தியாவ பிரிஃபர் பண்ணுவேன். இ- எங்க வேணா நீங்க போயிரலாம். ஒரு ஆட்டோ எடுத்துட்டு.